ப்ரோ இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து இறந்துட்டு வராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு ப்ரோ. அது வீட்டை பழக்கணும்ல. வீட்டில் அவங்கள நம்பி அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தெல்லாம் இருக்கும். பின்னாத்துக்கு செத்துட்டு உயிர் போயிடுச்சு. 10 லட்சம் வந்து என்ன பண்ண போகுது? உயிரே போயிடுச்சு. என்ன நினைக்கிறதுனா, ஆல்ரெடி வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி 22 பேர் 23 பேர் பலியானாங்க. அப்பயே இந்த அரசாங்கம் வந்து சரியான முடிவு எடுக்கலன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, இத்தனை பேர் இறந்துட்டாங்களா, இத்தனை பேருக்கு நம்ம நஷ்டீடு கொடுத்துருவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அந்த 2 லட்ச ரூபா இல்லைனா 3 லட்ச ரூபா காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமா? அதே ஒரு மனுஷன் வந்து கடைசி வரைக்கும் தான் குடும்பத்துக்கோசம் அவன் உழைச்சானா எவ்வளோ சம்பாதிப்பான், எவ்வளோ அவனோட சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தயாரிச்சா தானே ஒன்று வாங்குறாங்க, வந்து ஒன்று இருக்குன்னு அட்வர்டைஸ் பண்ணால் தானே வந்து வாங்குறாங்க. அது இருக்குன்னு இல்லைன்னா வாங்க மாட்டாங்களா? அப்போ யார் மேலே தப்பு? இதுக்கு முன்னாடி நடக்கலாம் பரவாயில்ல. இந்த பொத்தலைன்னு கள்ளச்சாராயம் ஆல்ரெடி 22 பேர் உயிர் இழந்திருக்காங்க. இப்போ 42 பேர் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகினே போதே தவிர டவுன் ஆகலையே. என்ன சொல்றது ஏது சொல்றது ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா அதே தெரியல. ஆனா நான் அந்த இடத்துல ரொம்ப தப்பு ப்ரோ. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் அவலமாகும். மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். ப்ரோ இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து இறந்துட்டு வராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது குடிச்சிட்டு வந்து இறந்து போகிறாங்க, அதுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட அதுப்பு தான் ப்ரோ. அதெல்லாம் தப்பு ப்ரோ. அது வீட்டை பழக்கணும்ல. வீட்டில் அவங்கள நம்பி அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்தெல்லாம் இருக்கும். பின்னாத்துக்கு செத்துட்டு உயிர் போயிடுச்சு. 10 லட்சம் வந்து என்ன பண்ண போகுது? உயிரே போயிடுச்சு. என்ன நினைக்கிறதுனா, ஆல்ரெடி வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி 22 பேர் 23 பேர் பலியானாங்க. அப்பயே இந்த அரசாங்கம் வந்து சரியான முடிவு எடுக்கலன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அது சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க எல்லாருமே கரெக்டான முடிவு எடுத்திருந்தா இப்போ இத்தனை பேர் வந்து பலியாருங்கன்ற அவசியமே கிடையாது. அப்போ வந்து அவங்களுக்கு தகுந்த அவங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் போதுன்றதுனால தானே இந்த மெத்தலைனை வந்து கலந்து இது பண்ணுறாங்க. ஆல்ரெடி 150 ரூபா வந்து டாஸ்மாகில் 150 ரூபா சரக்கு, அதையும் வாங்க முடியாதுன்ற பட்சத்தில் ஒரு போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு தானே அவங்க வந்து அந்த 50 ரூபா கொடுத்து அந்த மெத்தலைன் கலந்ததை குடிக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்டை கேர் பண்ணாமல் இருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம என்னத்தை சொல்கிறது ஏது சொல்கிறதுனே ஒன்றுமே புரிய மாட்டுது. இந்த 10 லட்சம் வந்து தர்றது வந்து நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லதெல்லாம் இல்லை ப்ரோ. இது வந்து அவங்க பண்ணதை மறைக்கிறதுக்கு தான் இந்த 10 லட்சம். நல்லதெல்லாம் இல்லை. அதெல்லாம் 10 லட்சம்லாம் இந்த குடிக்கிறது கரெக்டுன்றியா? ஃபஸ்ட்டு யார் குடிக்கிறதுலாம் தப்பு. நான் அப்போ எதுக்கு 10 லட்சம் தந்தாங்க? இதுவே ஸ்கூலில் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ காசு செலவு போகுது, அதுக்கு தரலாம். எவ்வளோ பேர் கேன்சரில் இருக்கிறாங்க, அதெல்லாம் தரலாம். அது ஒரு உயிர்ன்றது மற்றவங்களாம் வேணால் சாதாரணமாக இருக்கலாம். அந்த உயிரை சம்மந்தப்பட்டவங்க அவங்கள சார்ந்தபடி எத்தனை பேர் அவங்கள நம்பி இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் உழைச்சாலும் 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் அதாவது ஒரு கை கால் முடியாதவங்க, ஒரு ஊனமுற்றவங்க, அதாவது நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உயிர்ன்றது சாதாரண ஒரு ரொம்ப ஒரு சீப்பான இது. அதாவது ஒரு நாய் அடிபட்டால் கூட அதுக்கு உண்டான ப்ளூ கிராஸ் ட்ரஸ்ட் எல்லாமே இருக்குது. ஒரு மனுஷன் அடிபட்டால் அதுக்கு உண்டான இதுன்றது இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட்டு டைம் நடந்திருந்தால் பரவாயில்ல, இதுதான் வந்து 2வது டைமு. அப்போ எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து அதுக்கு உண்டான ஆக்ஷன் யாருமே எடுக்கலை. அதுக்கு உண்டான ஆக்ஷன் யாரும் எடுக்கல. அதுக்கு உண்டான அதாவது ட்ரக்ஸு சம்மந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ட்ரக்ஸு சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட பேர்னா அதுக்கு உண்டானது அது கிளியர் பண்ணுறதுக்கு இது மறுவாழ்வு மையம் அது இதுன்னு எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அது மாதிரி பண்ணிட்டு போகலாம்ல. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, இத்தனை பேர் இறந்துட்டாங்களா, இத்தனை பேருக்கு நம்ம நஷ்டீடு கொடுத்துருவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அந்த 2 லட்ச ரூபா இல்லைனா 3 லட்ச ரூபா காலம் ஃபுல்லாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமா? அதே ஒரு மனுஷன் வந்து கடைசி வரைக்கும் தான் குடும்பத்துக்கோசம் அவன் உழைச்சானா எவ்வளோ சம்பாதிப்பான், எவ்வளோ அவனோட சந்தோஷமாக இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சரக்கு சாராயம் இது ஒரு ஒயின் ஷாப் கூட மூடிடலாம். கல் கட்டெல்லாம் இருக்குது. விவசாயிங்க எவ்வளோ பேர் இருக்காங்கோ. கல் கட்டெல்லாம் சீமானன்னு சொல்ல மாரி கல் கட்டெல்லாம் திறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும். விவசாயிங்க நல்லா வாழ்வாங்க. அது போதையும் இல்லை, உடம்புக்கு நல்லது தான் கல்.
அங்கே வந்து சரக்கு தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா, இல்லை அதை வாங்கி குடிக்கிறவங்க தப்புன்னு சொல்கிறீங்களா? தயாரிச்சா தானே ஒன்று வாங்குறாங்க, வந்து ஒன்று இருக்குன்னு அட்வர்டைஸ் பண்ணால் தானே வந்து வாங்குறாங்க. அது இருக்குன்னு இல்லைன்னா வாங்க மாட்டாங்கடா. அப்போ யார் மேலே தப்பு? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பொருளை விற்கிறவங்க மேலே தான் தப்பு, அது வாங்குற மேலே தப்பு இல்லை. நீங்கள் வந்து பப்ளிசிட்டி எவ்வளோ பண்ணுறீங்க, அதனால தான் ஒரு இது பண்ணுறா. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் வந்து தயாரிக்கிறீங்க, அது வந்து பப்ளிசிட்டி ஒரு பேனரோ இல்லை ஒரு இது ஒரு கொடுத்தாதானே வந்து மக்கள் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அது மாதிரி தானே இதுவும். இப்போ ஒருத்தர் வந்து போயிட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, மாப்பிள்ளை நான் போனேன், பங்காளி நான் போனேன், நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது, நீயும் போய் சாப்பிடு. இது ஒரு பப்ளிசிட்டி தான், ஒரு மனுஷன் மூலியமாக பப்ளிசிட்டி பண்ணுறது. மற்ற இந்த ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து ஒரு பேனர் மூலயமாவோ ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சேனல் மூலயமா, இது டிவி மூலயமா ஏகப்பட்ட இருக்குது, மொபைல் மூலயமா ஏகப்பட்டதில் அதில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மனுஷன் மூலயமா தான் இது பண்ணாங்க. ஒரு மனுஷன் அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. 150 ரூபா குடிக்கிறவன் காசு இல்லை, 50 ரூபா இருந்தால் எனக்கு கொடு, இதை சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், சாப்பிட்டு தான் ஆவான். எனக்கு வேணாம், எனக்கு நான் 150 ரூபா தான் குடிச்சிட்டு போவானா? போக மாட்டானே. அவனுக்கு தேவை அந்த டைமுக்கு அவன் வந்து அவனுக்கு போதை அப்படின்றதில் தானே அவன் போயிட்டான். இப்போ அவன் சாப்பிட்டு நான் சொன்னான், மேப்பில் என்னடா 150 ரூபா கொடுத்து அங்கே குடிக்கிறது, இங்கே போயிட்டு 50 ரூபா சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்டா. அப்போதைக்கு அவனுக்கு தெரியாது. இப்போ இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட குடும்பம் தான் வருத்தப்பட்டுன்னு இது பண்ணு. இதில் எத்தனை பேர், அந்த 42 பேர் சொல்கிறாங்க, இந்த 42 பேரில் அவங்க இறந்தவங்களோட பசங்க எத்தனை பேர் டிகிரி முடிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, எத்தனை பேர் கல்யாணம் பண்ணணும், அவங்க பசங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, எத்தனை பேர் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனோம், நம்ம பையனை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. எதனால்? வருமானம் சரியா இல்லை, 150 ரூபா கொடுத்து என்னால் குடிக்க முடியல, என்னோட உடம்பு உழைப்பு முடியல, அதனால் இல்லை அடிட்டு ஒன்று இது ஒரு காரணம், இல்லைன்னா இது ஒரு காரணம். உடம்பு உழைப்பு இல்லைன்னா ஒரு நான் வந்து போதைக்கு அடிக்ட் ஆகிட்டேன், அதனால் நான் 50 ரூபா கொடுத்து குடித்தேன். இந்த உயிரோடு இருக்கிறவங்களால சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கு அப்புறமா வச்சு அந்த மெத்தலன்ன்றதை இது பண்ணுங்க. இந்த 10 லட்சம் கொடுக்குறாங்களா நிதி உதவி, அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? 10 லட்சம் கொடுத்து என்ன சார் பண்ண முடியும்? 10 லட்சம் கொடுத்து என்ன பண்ண முடியும்? ஒரு கல்யாணம் ஆகும்போது ஒரு தகப்பன் வந்து நிற்க முடியுமா? பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து அந்த தகப்பன் இப்போ அந்த 10 லட்ச ரூபா கொடுத்து அவங்க தகப்பன் வந்து நிற்பாரா? இல்லை அவங்க பையன் போயிட்டு ஒரு காலேஜில் எல்லாமே டிகிரி முடிச்சுட்டு வரா சந்தோஷத்தோட, அப்பா எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பா இல்லை, அந்த 10 லட்ச ரூபாவில் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்லிட முடியுமா? ரிட்டர்ன் வர முடியுமா அவங்களால? முடியாதுல்ல. எதனால்? அந்த 50 ரூபாவில். 50 ரூபா கிடையாது, அந்த 50 ரூபாவில் அவங்க லாபம் இல்லாமல் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கிறதுனால தான் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் எத்தனை பேருக்கு எவ்வளோ காசு போகுதுன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்கும் தெரியாது, இது யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. அதாவது ஒரு ட்ரிங்க்ஸு சாப்பிட்டா ஒரு ஸ்மெல் வரும், இல்லை கஞ்சா அந்த இது அதெல்லாமே ஒரு ஸ்மெல் வரும். இந்த சானிடைசர் ஏகப்பட்ட சானிடைசரில் வந்து எந்த ஸ்மெல்லு எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையா? ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து போதையில் இருக்காங்களா, ட்ரக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்காங்களா? அதாவது சாதாரண ஒரு கிருமி நாசினியை வந்து தன்னுடைய வயிற்றுக்குள்ளே இது பண்ணால் அது என்ன ஆகும்? இந்த மந்த் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மந்த்து தினமணி பேப்பரில் ஹெட்லைன்ஸில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்தது, 2 இளைஞர்களை வந்து அடிக்கிற வெயிலில் படுத்துட்டு இருந்தாங்களாம். எல்லாம் பப்ளிக் எல்லாம் எழுப்பியிருக்காங்க, எழுப்பி ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, இது வந்திருக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து அந்த ட்ரக்ஸு யூஸ் பண்ண அந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு ஸ்மெல்லோ எதுவுமே இல்லை. இப்போ ஒரு ட்ரிங்க்ஸு சாப்பிட்டாலோ பியர் சாப்பிட்டாலோ ஒரு ஒயின் சாப்பிட்டாலோ அந்த சிம்டம்ஸ் வந்து வாய் வழியாக மவுத் வழியாக வெளில வந்துடும், எதுவுமே இல்லை. பார்த்தா அவங்க உடம்பு மேலே வந்து ஃபுல்லாக அந்த ஷாம்பு வாசனையும் இது மாதிரி தான் இருக்கா. கடைசியில் அத்தனை பேர் இருந்து அவங்க 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்களாம். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து இது ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு இந்த மெடிக்கல் அந்த ஃபார்மெக்சல்ஸ் அந்த இதுக்குன்னு ஒரு சட்டம் ஏகப்பட்ட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சங்கம் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இது மாதிரி வந்தால் கொடுக்காதீங்கன்ற ஒரு அறிவிப்பை வந்து தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு தெரிவிக்கணும். இது முக்கியமான வேண்டுகோள். ஏன்னா பேப்பர்லேயும் வந்துருச்சு, இது யாரும் கண்டுக்கலையா, இல்லை அப்படியே விட்டாங்களா, இதுக்கு பின் பேக்ரவுண்டு எத்தனை பேர், எந்தெந்த கம்பெனி மூலமா இந்த ப்ராடக்ட் வெளியில் வருது, அது எதுவுமே தெரில.
இது அதிக பேர் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இளைஞர் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறது. இதனால் ஏகப்பட்ட மர்டரு எல்லாம் ஏகப்பட்டது நடக்குதான். அது இது வரைக்கும் வந்து பேப்பரில் அந்தளவுக்கு அது ஃபுல்லாகவே போடலை. தயவு செஞ்சு தமிழக அரசு இதுக்கு உண்டானது நல்ல ஒரு விஷயமாக எடுத்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி இது பண்ணணும். இதுதான் என்னோட ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி அந்த 10 லைன்ன்றது அவங்க 42 பேர் இறந்துட்டாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு ஆளை நம்பி 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த 4 பேர் சாப்பிட முடியும். என்ன நிலைமை ஏது நிலைமை, ஏகப்பட்ட பேர் உதவி பண்ணலாம் இது பண்ணலாம், அதை பற்றி நான் தப்பு சொல்லலை, உதவி பண்ணலாம். ஏன் வந்து அதாவது ஒரு மழை வருதுன்னு தெரியுது, அதாவது பருவகால மழை வருது. பருவகால மழை வரதுக்கு முன்னாடியே வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்ன்றது எல்லாமே தூர்வாடுறீங்க கொள்றீங்க எல்லாம் இது பண்ணுறீங்க. இது வந்து புதுசாக நடக்கலையே கள்ளக்குறிச்சி இந்த விவகாரம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் இயர் வந்து 22 பேர் இறந்துருக்காங்க. அதுக்குண்டா அதாவது ஒரு அதாவது இயற்கை பொழிவுக்கு வந்து நீங்கள் முன்னாடி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு இயற்கை பொழிவு மழை வந்து எதனா ஓடி போய் நின்றுக்கலாம் சார், நனைஞ்சிக்கலாம், தொடச்சிக்கலாம், ஒரு குளிர் காஞ்சிக்கலாம், இதுவாயிடும். இதுக்கு முன்னாடி நடக்கலாம் பரவாயில்ல. இந்த 10 லைன் கள்ளச்சாராயம் ஆல்ரெடி 22 பேர் உயிர் இழந்திருக்காங்க. இப்போ 42 பேர் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகின போதே தவிர டவுன் ஆகலையே. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது ஒன்றுமே புரியல. எது வந்தாலும் தமிழ்நாடு அரசு இதுக்கு உண்டான கரெக்டான ஒரு தீர்வு எடுக்கணும். வேற எந்த ஸ்டேட்லேயும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லையும் எதுலையுமே கிடையாது. இதே ஹரியானாவில் கூட தான் வந்து ஆர்எஸ் வைக்கிறாங்க. அங்கே எதுவும் இது மாதிரி இது இல்லையே. கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து கரெக்டாக இது பண்ணுற அதாவது என்ன சொல்கிறதுன்னா இதுக்கு உண்டான தக்க அதிகாரி இல்லை. ட்ரக்ஸு அந்த இதுக்குன்னு ஒரு மேல் அதிகாரின்னு ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்களா, அந்த ஹையர் ஆஃபீஸர் கரெக்டான பொசிஷன்லேயோ அவங்களுக்கு உண்டான என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான உண்டான கரெக்டான வேலையை பார்த்துருந்தா இந்த 42 பேரோட உயிர் போயிருக்காதுல்ல. பார்க்காதனால தானே இப்போ இந்த 42 பேர் உங்களுக்கு சாதாரண 42 பேர் உயிர். ஆனால் ஒரு உயிருக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு பெருசு இல்லை. இப்போ உங்கள் உயிரே உங்களுக்கு பெருசு தானே. அவங்கவுங்க உயிர் அவங்கவுங்களுக்கு பெருசு. இப்போ உங்கள் உயிரை நீங்கள் வந்து இதுவாக நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி விடுவீங்களா? விட மாட்டீங்களா? அது மாதிரி எல்லாரையுமே நினைங்க. ரொம்ப நன்றி.